நைட் வேலைக்கு போகலாமா? ஆல்ரெடி நைட் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே எங்கள் மாமா காலில் வந்து அந்த படிக்கட்டு கட்டிகிட்டு இருந்திருக்காரு. நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு மண்ணை மட்டும் அளந்து போட்டோம். வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ ஓகே ரைட், அடுத்து வேலையை பார்ப்போம். இன்றைக்கி நமக்கு நைட் வேலை எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காந்திராமத்தில் ஐயப்பங்களுக்கு பின்னாடி தாங்க வேலைக்கு வந்திருக்கும். போன வாரமே வந்து காங்கட்டெலாம் போட்டு வச்சாச்சு. இன்றைக்கி வந்து மேலே இருக்கிற தளத்தை பூச சொன்னாங்க. சரி, அதுக்கு தான் வந்திருக்கும். வந்து மணலாம் அளந்து போட்டு கலவையெல்லாம் மறிக்க வச்சுட்டு பார்த்தா நம்ம பசங்க போய் டீயாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு டீயை போட்டு அப்படியே பொறுமையாக கொஞ்சம் நேரம் எல்லாம் கடலையை போட்டு அப்புறமேட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி அப்படியே நாங்கள் பாட்டுக்கு பாந்தை போட்டு பூச ஆரம்பித்தோடனே கலவை தீர்ந்து போயிடுச்சு. ரவுண்ட் 2 2வது மூட்டை சிமெண்ட்டு பிரித்து மண்ணாளந்து போட்டு எப்பயும் போல் கலவை மறிக்க வச்சுட்டு எப்படி சிமெண்ட் பத்தாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ரைட்டு 2வது ரவுண்டுக்கு பத்தாது 3வது ரவுண்டுக்கு சிமெண்ட் வாங்கலாம்னு சொல்லி காந்திராமத்துக்கு வந்துவிட்டோம். சிமெண்ட் வாங்கலாம்னு அங்கே வந்து பார்த்தா எங்கேயுமே சிமெண்ட் இல்லாமல் அங்கே எங்கேயும் சுற்றி 3வது கடையில் தான் சிமெண்ட் கிடச்சிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு ரவுண்டு 3 ஆரம்பிச்சாச்சு. எப்படியோ ஒரு வழியாக 4 பந்து முடிஞ்சிச்சு. இன்னும் 2 பந்து தான் மிச்சம் இருந்துச்சு. அப்படி இப்படின்னு பார்க்காமலே சாப்பாடு டைம் வந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு மணி நேரத்தில் அந்த ஒரு மிச்சம் இருந்த 2 பந்தையும் அடித்து முடிச்சுட்டு மணியை பார்த்தா மணி 12 ஆகி போச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.